for the physical well-being, mental well-being, security and safety, respect, reverence and recognition. I pledge to if any form of harm occurs to them. எதிராக இழைக்கப்படும் அனைத்து வகை கொடுமைகளையும் இவை வாய்மொழியாகவோ வன்முறை மூலமாகவோ பொருளாதார ரீதியாகவோ எந்த ஊரில் வந்தாலும் அவற்றை களைவதற்காக உரிய நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி கூறுகிறேன். மொழியிலேயே கண்டுபிடித்து தலையிட்டு தடுக்கவும் அறவே நீக்கவும் என் சொந்த முயற்சியாலும் தேவைப்பட்டால் அரசு மற்றும் தொண்டு நிறுவன துணையோடும் பாடுபடுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அதாவது உடல் வளத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அன்பு மற்றும் மன வளத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டால் அவற்றை தடுத்து பாதுகாப்பான் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. மேடையில் வைத்திருக்கின்ற எனது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேராசிரியர் வி.எஸ். நாகராஜன் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் எனது சங்க மருத்துவர் ஜெயதேவ் அவர்களுக்கும் ராமி சாந்த் அவர்களுக்கும் சாபுரன் அவர்களுக்கும் எனது கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு மனதில் காலை வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. ஏன் அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அது நாம் அது பெரிய ஒரு இஷ்யூவாகவே நாம் நினைக்கிறது இல்லை. அப்படியே மூடி மறைக்கப்படுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியில் வருது. ஏன்னா இந்த முயற்சி காரணக்கர்த்தா பார்த்தீங்கன்னா வி.எஸ். நடராஜன் ஜீரியாட்டிக் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இது மாதிரி விழிப்புணர்ச்சி மீட்டிங்கெல்லாம் இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டேட் வைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் பலவிதமான விதங்களை இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நமது கல்லூரியில் சார் இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் இது மாதிரி உறுதிமொழி கொடுத்துட்டு அப்புறமேடி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். எனக்கு ஒரு விதத்தில் ரொம்ப சிறப்பு. ஐயா பிஜி பண்ணிட்டு இருக்கிற போது நான் அண்டர்கிராஜுவேட் ஹாஸ்டலில் இருந்தோம். அப்புறமேடி அதெல்லாம் இது ஒரு ரோல் மாடல் நேஷனல் வைடு. அதெல்லாம் நேஷனல் வைடு இது பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் மெடிசனை ஆரம்பித்தாங்க. அப்புறமேடி நம்ம கிண்டி மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா முதியோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு முதியோர் மருத்துவமனை ஒன்று இயக்கி கொண்டிருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில். அதுக்கு மூல காரணமே ஐயா தான். ஏன்னா நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதனுடைய காரணம் கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவருடைய பேராசிரியர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறது அவர் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் அவர் ஏஜ்னால ஒரு சில இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம முன்னாடிலாம் நம்ம இது மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு வீடியோ சார் அனுப்பி இன்னொரு சில பீப்புள் அப்படின்னா ஓல்டேஜ் தள்ளிடுறாங்க. இன்னொரு சில பீப்புள்லாம் வீட்லேயே நடக்கிற கொடுமைகளுக்கு அவமானங்களுக்கு responsibility and who is a mentor for all of us in this regard. Given rise to the place of Shankarapalayam in Erode district by his birth, he has completed his school education in Andiur, completed MBBS in Madurai, MD in Chennai, and a first Indian to obtain degree and certificate in geriatric medicine from London.
Sir has a credit of initiating a separate geriatric outpatient department for the first time in India at Chennai Government Hospital in 1978. Sir is a pioneer in establishing a separate department with 10 beds for the elderly in Chennai GH. In 1986, Sir was appointed as a professor of geriatric medicine and got retired in 1997 after working for more than a decade. He is the reason for starting a PG program in geriatric medicine in Chennai Medical College. And now in India, we have around 12 colleges which has this PG program, which is the greatest accomplishment made by him. Sir has written many books in both English and Tamil. He has founded a center for memory to prevent memory loss, started home care by senior persons for emergency problems. To insist on the prevention, he has started a vaccination center. And also, the British Geriatric Society of London has honored Sir with their Golden Jubilee Medal. பையனும் மறுபடியும் வெளியிடுகிறோம் எழுதி இது பெற்று அதெல்லாம்